எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு மீன் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நாங்கள் தக்கலையில் இருக்கோம். அங்கே வந்து நிறைய மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு 50 மினிட்ஸ் ருபீஸ் தான் மீன் கேட்டோம். அவங்க இவ்வளோ மீன் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ மீன் தருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சாலை மீன், புளிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பாருங்கள், நீங்களே தெரியும் எவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. உங்கள் ஊரில் இவ்வளோ மீன் கொடுப்பாங்கன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு மீன் பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள். எனக்கு மீன்னா மோஸ்ட் ஃபேவரேட்டுங்க. அப்புறம் இந்த சால மீனில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெக்னென்சி லேடிஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு சால மீன்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா மெர்க்குரி கண்டென்ட் வந்து அதில் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் எனக்கு வந்து மெயினாக குட்டி மீன் தான் பிடிக்கும். அதில் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. மீன் சாப்பிட்றது பெருசு இல்லைங்க, அதில் எதில் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்து சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்களும் இது பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் ஊரில் எவ்வளோ மீன் கொடுப்பாங்களான்னு பாருங்கள். அது மாதிரி என்னோடய கிட்ஸு, என் பேபிக்கு வந்து ரொம்ப மீனாக ரொம்ப இஷ்டம். அவளுக்கு வந்துட்டு நான் மீன் கட் பண்ண போகும்போதே அம்மா 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 அம்மான்றத மீனை எடுக்கிறதுலையும் அவளுக்கு அது வந்து கையிலையும் கொடுத்துடணும். அதுமாதிரி சாப்பிடவும் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேபிஸ்க்கும் நீங்கள் வந்து மீன் நிறையா கொடுங்க. மீனில் வந்து ரொம்ப ஹெல்த்தி இருக்குது, நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ, பை பாய்.